நியூஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீகாந்த் சார் வணக்கம். பார்த்தீங்கன்னா என்டிஏவில் விஜய் அப்படின்னு ஒரு ஹாட் நியூஸ் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இது நடக்குமா நடக்காதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது நடந்தா சூசைடுக்கு சமம் நான் நினைக்கிறேன். யாருக்கு? விஜய்க்கு. அது சொல்லணும்ல, வேற யாருக்கு? விஜய்க்கு தான். இல்ல அதாவது இப்ப பொதுவா நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம். அதை பத்திட்டு ரெண்டு ஆளுமை மிக்க கட்சிகள் அவங்க மட்டும்தான் இங்க ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது கவர்மெண்ட் எய்தர் யாரு ஃபார்ம் பண்ணாலும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த விஷயத்துல இருக்கும். என்னோட தவறுகளை நீ பாத்துக்காத, உன்னோட தவறுகளை நான் பார்க்க மாட்டேன், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ போன எலெக்ஷன்ல பிரச்சாரத்துல நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் சொன்னது, ஆட்சிக்கு வந்த உடனே அத்தனை முதலமைச்சர் தொடங்கி அத்தனை அமைச்சர்கள் மீதும் வழக்கு தொடுத்து அவங்க மக்கள் வரிப்பணத்தை அவங்க கொள்ளையடிச்சதை நாங்க மீட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கணும். அவர் தமிழ்நாடு முழுக்க போற எல்லா இடத்துலயும் இதை சொன்னார். ஆட்சிக்கு 5 ஆண்டை நிறைவு பண்ணி இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாச்சு. ஒருத்தர் மேல கூட இப்ப வரையும் ஒரு எஃப்ஐஆர் இல்லை. ஆமா, அது பண்ண. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உரிய எதிர்கட்சி தலைவர் அவர் தான். அந்த கட்சி தான் எதிர்கட்சி. அந்த கட்சி இப்ப 5 ஆண்டு காலத்து இந்த ஸ்டாலின் அவர்கள் நிறைவு பெற்றிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா போய் ஒரு ஃபைல் கொடுத்திருக்காரு கவர்னர். ஆமா, இல்ல அது இது பண்ற ரெகுலர் தானே அவங்க இருக்க. புரியுதா? இல்ல இதுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். இப்ப இந்த 5 வருடங்கள்ல இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துட்டாங்களா? இதுல ஊழலே இல்லையா? இன்னைக்கு இடியே ஒரு மினிஸ்டர் மேல நீங்க இது பண்ணுங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி த்ரூ கோர்ட் டைரக்ஷன் கூட கொடுத்திருக்கு. அதை பத்தி அதிமுகவோட நிலை ஏதாவது தெரியுதா வெளியில? பட் ஆனா அந்த கேஸ் இது இனிஷியேட் பண்ணது ஒரு ஏடிஎம்கே அவரோட. இல்ல இப்பதான் பண்ணாங்க. இப்பதான் பண்ணாங்க. நான் சொல்றது இந்த 5 வருடம் கேப் இருக்கு இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்ப அதுல நான் என் பாயிண்ட் எதுங்க வரேன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு நீ இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க இருக்காங்க. அப்ப புதுசா ஒருத்தர் களமாடுறதுக்கு வரும்போது, அதுவும் ஒரு உரிய பலத்தோட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இவங்க சேர்ந்து அவங்கள டைரக்டா அட்டாக் பண்ணி பார்ப்பாங்க. அதுல முடியல அப்படின்னா வேறு விதமான ஆயுதங்கள் எல்லாத்தையும் கையில் எடுப்பாங்க. இப்ப அந்த மாதிரி என்னன்னா, இன்னைக்கு மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள் இவங்க அத்தனை பேரும் ஆளும் தரப்புக்கு சப்போர்ட்டா போயிட்டாங்க அல்லது வாங்கப்பட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்போ பத்திரிகையும் ஊடகங்களும் என்ன மாதிரி ரோல் பண்ண முடியும்? இதுல டைரக்டா போய் விஜய் அவர்களை நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது, நீங்க இவங்க கூட போங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணலாம். மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த திருப்பி சொல்றதன் மூலமா அதை மக்களை யோசிக்க வைக்கலாம். ஓஹோ, அப்ப இப்படி கூட நடக்கலாமோ, அப்போ விஜய் இதுல போனாதான் சரியா இருக்குமோ, அப்ப அவர் தனியா நின்னோ தோத்துருவாரோ, அவரு ஓட்டு வராதோ, திமுக அப்ப பெரிய பலத்தோட 22 கட்சியோட இருக்கு, இவங்க இத்தனை கட்சியோட இருக்காங்க, தாவேக்கா தனியா நின்னா என்ன ஆகும், அப்ப இவங்க சொல்றதெல்லாம் சரிதானோ அப்படின்னு அந்த யோசிக்க வைக்கிற ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை திட்டமிட்டு ஆளும் தரப்பு, எதிர்த்தரப்பு, அதாவது விஜய்க்கு எதிராக இருக்கிற தரப்பு, இவங்க 2 பேருமே திட்டமிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அந்த விஷயம் தான் இப்ப நீங்க சொன்ன இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கிறது. என்டிஏல விஜய் போக போறாரு, என்டிஏல அவருக்கு 50 சீட்டு ஒதுக்கியாச்சு. இதெல்லாம் மூத்த பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. இன்னொரு பத்திரிகையாளர் சொல்றாரு, விஜய் மத்திய அமைச்சராகவே ஆக போறாரு. இதெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்காந்தே பேசுறாங்க. ஏன் சாதாரணமா ஒரு யூடியூப்ல பாக்குறத கூட ஒரு மக்கள் இப்ப நம்ம மாதிரி யூடியூப்ல பேசுறத கூட மக்கள் சாதாரணமா எடுத்துட்டு போலாம். அப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்காந்து ஒரு பத்திரிகையாளர்ங்கிற ஒரு வெல்நோன் பத்திரிகையாளர்னு ஒருத்தர் உட்காந்து பேசும்போது அது மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பான். இது நான் சொல்ற சாம்பிள். இன்னும் நிறைய சொல்றாங்க. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகையாளர் கூட பாத்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாவே விஜய அப்படியே பிஜேபி பக்கம் கொண்டு சேர்க்கறதுக்கு தேவையான எல்லா கருத்தையும் அழகா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் யார் சொல்றேன்னு உங்களுக்கு கூட நல்லா தெரியும். இப்ப வரையும் சொல்றாரு. இப்ப கிட்டத்தட்ட அவர் அங்க போனாதான் அவர் சொல்றது எப்படின்னா, நேரடியா சொல்றது கிடையாது. நீங்க இங்க போனீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா இருக்கும், நீங்க போனீங்கன்னா அதை சொல்லி அப்படி ஒரு நெரேட்டிவ செட் பண்றாங்க. அதுதான் இப்ப கடந்த ஒரு 3-4 நாட்களா
விஜய் அங்க போறாரு, இதுக்கு தகுந்த மாதிரி சிபிஐ சம்மன் வருது, அங்க போய் அங்க தங்குனாருன்னா இன்னைக்கு நைட்டு டீல் பண்ணிட போறாங்க. அவங்க பேசி என்டிஏக்குள்ள போயிட்டாருன்னா 98 மாவட்ட செயலாளர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து ஏன்னா இப்ப நீங்க இந்த செய்தி எல்லாம் இப்ப நம்ம பரவலா பாக்குறோம். இப்ப இதை பாக்குற தாவேக தொண்டனோட மனநிலை, கடைக்கோடியில இருக்கிற தொண்டன் என்ன நினைப்பான், அவங்க ஒருவேளை நம்ம தனியா நின்று அப்படி ஆயிடுவோமோ, அவனோட கான்பிடென்ட உடைக்கிறது. கான்பிடென்ட உடைச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ்க்கு வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சுன்னா அப்போ ஒரு அதுக்கு தலைமை தாங்குற தலைவர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டிய சூழல் தள்ளப்படும். அததான் இன்னைக்கு மீடியாக்கள் மூலமா, பத்திரிகையாளர்கள் போர்வை மூலமா செய்தியா அதை வெளியே பரப்பி மக்கள்கிட்டையும் அந்த கட்சியோட தொண்டர்கள்ட்டையும் ஒரு மனநிலை மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அது இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. அதை நான் ஏன் சொல்றேன்னா, இது மாதிரி ஒரு வெல் நோன் ஒரு மிகுந்த பாப்புலாரிட்டி இருக்கிற ஒருத்தர் தன்னோட உச்ச நிலையில் தன்னோட தொழில இருக்கும்போது அவ்வளவு பெரிய வருமானத்தை விட்டுட்டு வெளியில வந்து இப்படி ஒரு பொது சேவைக்கு வரும்போது இங்க இருக்கிற எதிர்ப்புகள் என்னன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன மாதிரி அட்டாக்குகள் வரும், நம்ம கிட்ட இருக்கிற பர்சனல் மிஸ்டேக்ஸ் என்னன்னு அவருக்கு தெரியும். இந்த மிஸ்டேக்ஸ் வெளியில வரும்போது சோசியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், அதை எதிர்கட்சிகள் எப்படி எல்லாம் பயன்படுத்துவாங்க, என்னென்ன மாதிரி விமர்சனங்களை நம்ம மேல வைப்பாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுதான் அவர் உள்ள வந்திருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா, புரியுதா? அப்போ இத ஒரு விஷயமா வச்சு ஓகே அப்ப நமக்கு இவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு என்டிஏக்குள்ள அவர் போனார்னா, நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு தனக்குத்தானே ஒரு தூக்கு கயிறு எடுத்து கழுத்துல மாட்டி தொங்குறதுக்கான வேலை. அப்படியே சீட்டு கட்டு மாதிரி அந்த பிம்பம் உடைஞ்சு சுக்குநூறா போயிடும். அதுக்கு அவர் வர தேவையில்லையே. ஆமா, யோசிச்சு பாருங்க. அவரு போய் சேர்ந்து வேற யாரோ சிஎம் ஆக்குறக்க இவ்வளவு சம்பளத்தையும் இவ்வளவு எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றாரு. அது இது ஒரு சாமானியன் யோசிக்கிற ஒரு விஷயம். நீங்க இப்ப விஜய் அவர்கள் இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இப்ப அதிமுகவுக்கு இருக்குங்க. அதிமுக கட்சிக்கு அதிமுக இந்த எலெக்ஷன்ல தோத்துச்சுன்னா இன்னும் அவங்க கீழே போயிருவாங்க, பின்னோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சி இன்னும் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இன்னும் திமுக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஓகே, அவங்களுக்கு இழப்பு அது இருக்கு. இப்ப திமுகவுக்கு அவங்க இந்த தடவை ஆட்சியை தக்க வச்சு அவங்க நினைச்ச மாதிரி அவரோட இளவரசரை வந்து அந்த பதவியில உட்கார வைக்க முடியலன்னா அடுத்த எலெக்ஷன்ல அது இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும், செட்பேக் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த எலெக்ஷனை எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. விஜய்க்கு அப்படி என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இந்த எலெக்ஷன் இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன்ல நிக்கலாம். ஒண்ணுமே கிடையாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இன்னொரு 4 படம் நடிச்சுட்டு கூட அடுத்ததுக்கு வரலாம். யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அது அவரோட பர்சனல், அவரோட உரிமை அது. அப்போ ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கிற மாதிரியும், இந்த எலெக்ஷன்ல இப்படி பண்ணலைன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரியும் திட்டமிட்டு ஒரு விஷயம் வந்து பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது தொடர்ச்சியா பண்றாங்க. இதுல பெரிய வருத்தம் என்னன்னா, ரொம்ப அதாவது சமநிலையில இருக்கிற பத்திரிகையாளர், ரொம்ப நியூட்ரலிஸ்டான ஜேர்னலிஸ்ட் அப்படிலாம் பேர் போனா அத்தனை பேரும் மேல போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பாலிசான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தினம் வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்களா, அதுதான் ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப அபத்தமா இருக்கு. இது நடக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 99% வாய்ப்பு கிடையாது. ஓகே, நல்லதோ கெட்டதோ தமிழக வெற்றிகளாம் வந்து தனியா போறதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது தவிர அந்த கட்சிக்கு இப்ப இருக்கிற அந்த ஸ்டாண்ட் தான் அவங்களுக்கு பெட்டர். அவங்க சக்சஸ் ஆகுறாங்க, லூஸ் பண்றாங்க, அதெல்லாம் நெக்ஸ்ட் திங். அது மக்கள்கிட்ட போறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இருக்கோ அதை கொடுப்பாங்க. நீங்க கடந்த கால எல்லா அரசியல்லையும் நீங்க வரலாறையும் நீங்க எடுத்து பாருங்க. இவங்க எல்லாம் ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா மக்கள் ஒரு விஷயத்த திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா அது வந்து எலெக்ஷன் அன்னைக்கு தான் தெரியும். நீங்க இந்த ஆண்டு காலத்துல நீங்க என்னவா பண்ணி வச்சிருக்கீங்கிறத மக்கள் வாட்ச் பண்ணிருக்கான். நீங்க ஒரு 90க்கு முன்னாடி வேற, அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் வேற. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கு. எல்லாரும் கண்ணு முன்னாடி எல்லாமே தெரியுது. அப்போ அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து அவங்கள மனைமாற்றம் பண்ணிட முடியாது. நம்ம இத சொல்லி அவங்க கண்களை மறைச்சிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது அறியாமையா தான் இருக்கும். அது அப்போ மக்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணிருப்பாங்க. அது அவங்களோட திங்கிங்க்கு வந்து எலெக்ஷன் அன்னைக்கு அதோட ரிசல்ட் ஒண்ணு அவங்க கொடுப்பாங்க. அதனால இப்பவே வந்து இவங்க சொல்ற எந்த விஷயங்களும் என்னோட பர்சனல் இதுவா என்னன்னா, இப்ப வெளியில நடக்கிற எந்த விஷயமும் தாவேகா தலைவரோ அல்லது தாவேகா தொண்டர்களோ நிர்வாகிகளோ அந்த மைண்ட்ல எடுத்துக்காம அவங்க எதை நோக்கி வந்தாங்களோ அதை நோக்கி வேகமா அவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா இது எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டுரும். இது எல்லாமே ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏன்னா நமக்கே தெரியுதுங்க, இது வந்து ஒரு செட் ஆகாத ஒரு விஷயம். எப்படி நடக்கும்? ஏன்னா இவங்களுக்கு பாசிபிலிட்டியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எதிரணியில இருக்கு. ஏன்னா எதிரணியில கூட்டணி பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்சு தொகுதி பங்கீடு, அந்த சீட்டு ஷேரிங் வரையிலும் பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நீங்க சைக்கலாஜிக்கலா நேத்து வரையிலும் எதிரும் புதிருமா மோதிக்கிட்டு சீட் ஷேரிங்ல மோதிக்கிட்டு இருந்த காங்கிரஸுக்கும்
திமுகவுக்கும் மேல் மட்டத்துல கையை குளிக்கிடுவாங்கங்க. ஆமா. கீழே டெய்லி பேசிட்டு இருந்திருப்பான்ல. திமுக வந்து காங்கிரஸ்காரனை கேவலமா பேசிட்டு இருந்தது, காங்கிரஸ்காரன் திமுக பேசிட்டு இருந்தது, கீழ்நிலை இருக்குல்ல, அவன் எங்க இப்படி ஒத்து போவான்? பிசிகா இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தானே இருக்கு. பிசிகா திருமாவளவன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சகோதரர்கள் கட்டி பிடிச்சுக்குவாங்க. கீழ்நிலையில இன்னைக்கு வரையும் திமுக எங்களை மதிக்கவே இல்லை, எங்களை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க, எங்களை கொடியேற்ற விட மாட்டாங்க, எங்களுக்கு உரிய மரியாதை தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க கீழே. அவன் எப்படி விட்டு போடும்? எப்படி கீழே செல்லாவான்? புரியுதா உங்களுக்கு? மதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. மதிமுகவுக்கு போன தடவை 6 சீட்டு கொடுத்தீங்க. இந்த தடவை அவங்களை கேவலப்படுத்தி 4 சீட்ல குறைச்சிட்டீங்க. அதுல 3 சீட்டை வந்து உதயசூரியன்ல நிக்க வச்சுட்டு 1 சீட்டை அவருக்கு கொடுக்குறீங்க. இதை கீழே இருக்கிற மதிமுக இருக்கிற கொஞ்சோண்டு ஓட்டு கூட எப்படி உங்களுக்கு ஜெல்லாவுன்னு நினைக்கிறீங்க? அப்ப நான் இதே மாதிரி கம்யூனிஸ்ட். அப்போ இந்த மாதிரியான இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து தாவேகாவுக்கு சாதகமா இருக்கு சூழல். இது சாதகமா இருக்குங்கிற அந்த ஒரு விஷயத்த தாவேகாரர்கள் உணர்ந்துகிட்டாங்கன்னா, இந்த நெரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா, இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டான ஒரு சக்சஸ், அவங்களுக்கு உண்டான ஒரு கிரெடிட்டபிலிட்டி கண்டிப்பா தமிழக மக்கள் கொடுப்பாங்க. இந்த இடத்துல அவங்க வந்து தடுமாறிடாம, எந்த ஒரு அழுத்தத்துக்கும் உட்படாம அவங்க வேலையை ஈவன் அவங்க லூஸ் பண்ணா கூட கவலை இல்லைன்னு போகணும். ஏன்னா இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இல்லைன்னா அடுத்து வர போறாங்க, அவ்வளவுதான். அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா வர முடியும். அப்ப இந்த விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தான் நான் நம்புறேன். எதிரணிகள் செய்யக்கூடிய இந்த பிரபகண்டா, இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் மக்களை ஏமாத்துற ஒரு வேலையா தான் நான் பாக்குறேன். ஓகே, பாப்போம் எதிர்க்கு